ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டிஎன்இகா அதாவது டிஎன்இ சேவையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டா இருக்கட்டும், எந்த விதமான சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தாலும், அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டவுட் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப அது சம்மந்தமான வீடியோ தான் இத போட்டிருக்கிறோம். எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல எந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ற மாரி இருக்கும். அதாவது எந்த ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத அழகா சொல்லிக் குடுத்துருக்கிறேன். நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டீங்க. நீங்க எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்றீங்களோ, இந்த வீடியோ இன்னும் அதிகமான நபர்களுக்கு போய் சென்றடையும். அதனால அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும், அப்புறம் லைக் அண்ட் கமெண்ட்டும் வந்து பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி இன்கம் சர்டிஃபிகேட் ஆகட்டும், இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணிக்கங்க. அப்படின்னா குரோமில் போயிட்டு டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள். அதை வந்து டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் வந்து இருக்கக்கூடிய தமிழ்நாடு சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு கார்னரில் மேலே வந்து பாருங்கள், ஒரு சர்ச் பாக்ஸ் மாரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அக்னாலஜ்மெண்ட் நம்பரு. அதில் வந்து உங்களுடைய ஒப்புகை ஷீட்டில் வந்து அந்த நம்பர் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்திருக்கும். அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைடு கார்னரில் இருக்கக்கூடிய அக்னாலஜ்மெண்ட் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா, சர்ச் பாக்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக வந்து டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்ச் பாரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சர்ச் பார் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்டஸ் வந்து காமிப்பாங்க. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து காட்டுவாங்க. அதில் வந்து பாருங்கள், ஸ்டேட்டஸ் டீட்டெயில்ஸில் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துங்க, அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு காமிச்சதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு மீனிங். அந்த இடத்துல அப்ளிகேஷன் அப்ரூவ்டுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா, பெட்டிங் ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, உங்களுக்கு இன்னும் சர்டிஃபிகேட் வரல அப்படிங்கிறத அர்த்தம். அப்படி சர்டிஃபிகேட் வந்துருச்சு, எப்படி செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, வெரிஃபை சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட் நம்பரை டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிவிட்டு கேப்சா கோடு என்னவோ உங்களுக்கு அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதை வந்து டைப் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாருங்கள், டவுன்லோடு சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு வந்து காட்டும். அந்த டவுன்லோட் சர்டிஃபிகேட்டை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுங்க. இப்போ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பாருங்கள், இப்போ இந்த வந்து டேரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்த இடத்துல ஆச்சரியக்குறி மாதிரி இருக்குதா, அதாவது கேள்விக்குறி மாதிரி இருக்குதுங்களா. இப்போ இதை வந்து பாருங்கள், உள்ளே வந்துட்டு பிடிஎஃப் வந்துட்டு கிளிக் பண்ணி ரைட் கார்னர் கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் வித்தில் உங்களுக்கு என்ன அடோப் ரீடர் போட்டிருக்கீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து பாருங்கள், அதாவது கேள்விக்குறி இருக்கும். இப்போ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மூணாவதாக இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சைனர்னு சொல்லிட்டு இதை வந்து கிளிக் பண்ணி உங்கள் நேம் அதாவது பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ஷோ சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நாலாவதாக இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணி ஆட் ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணி கீழே சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்துங்க வேலிடேட் சர்டிஃபிகேட் கொடுங்க. ஓகேங்களா, வேலிடேட் சிக்னேச்சர் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல பாருங்கள் க்ரீன் டிக்காக மாறிடும். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிங்க தான் இது சிக்னேச்சர் வேலிடி சர்டிஃபிகேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணிப்பாங்க. ஓகே, நம்ம சொல்லிக் கொடுத்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது போல் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனல் வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலோட எப்போதும் இணைந்திருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை அதிகமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல இன்ஃபர்மேஷனல் வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.